ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேண்டசி மினி கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஸ்வீட் அண்ட் சிம்பிளான ஒரு ட்ராமா தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிஃபோர் தட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பிடிச்சா ஒரு லைக் மட்டும் போட்டுடலாமா? வாங்க, வித்வுட் எனி டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் த ட்ராமா. ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ சென்னை தான் காட்டுறாங்க. ஷாப்பிங் பண்ணும்போது விலை ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு சேல்ஸ் கேர்ள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இல்லைங்க சார், இதான் சிங்கிள் பீஸ்னு அவளும் ஏதேதோ சொல்ல, திடீர்னு அவளை டச் பண்ணி கண்ணை மூடுறான். அப்புறம் பொய் சொல்றீங்களா, அதான் நிறைய பீசஸ் உள்ள ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கீங்க தானேன்னு கேட்க, அவளும் மாட்டிக்கிட்டோமேன்னு கேட்குற விலைக்கே கொடுத்துடுறான். அப்புறம் போகும்போது ஷெல்ஃப் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு பத்ரோன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். அப்புறம் சொன்ன மாதிரியே ஸ்டோர் ரூமுக்கு போன அந்த சேல்ஸ்களுடைய விரல்ல ஸ்கிராச் ஆயிடுது. உங்களுக்கு புரியுதா மக்களே? நம்ம ஹீரோவால நியர் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றது அந்த நபரை டச் பண்ணதும் தெரிஞ்சிடும். வாவ், என்ன ஒரு சூப்பர் பவர்! எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கின் டு ஸ்கின் டச் ஆகும்போது மட்டும்தான் என்ன நடக்க போகுதுன்னு ஏதாவது ஒரு காட்சி அவனுக்கு தெரியும். வாங்க கதைக்குள்ள போலாம். அப்படியே ஸ்ட்ரீட்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஷாப்ல அழகான ட்ரெஸ் ஒன்று பாக்குறான். இந்த அழகான ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு தேவதை தான் வரணும் போலையே அப்படின்னு சொல்லி வாய மூடல ஒரு பொண்ணு சேம் அதே ட்ரெஸ்ஸ போட்டு ட்ரையல் பாக்குறான்னு காட்டுறாங்க. தேவதை வந்துட்டா போலையே அப்படின்னு ஹீரோவும் பேன்னு பார்க்க, அந்த பொண்ணும் கரெக்டா இவனை பார்த்துடுறான். அச்சச்சோன்னு இவனும் எஸ்கேப் ஆறான். சோ இந்த அழகான பொண்ணு தான் நம்ம கதையுடைய ஹீரோயின், பேரு ரோஸ். ஹீரோக்கு இருக்கிற இந்த சூப்பர் பவர் வீணாக கூடாதுன்னு ஹீரோ அஸ் ஃபார்ச்சூன் டெல்லரா ஃப்ரெண்ட் பாண்டியோட கேஃபேல ஒர்க் பண்றான். இன்னைக்கு வந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர், நான் என்னுடைய வேலையை குவிட் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமா இல்ல வேணாமான்னு கேட்க, ஹீரோ அவளுடைய கையை பிடிச்சி நியர் ஃபியூச்சரை பார்த்து, இல்ல வேணாம், ஜாப் குவிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்றான். தேங்க்யூ சொல்லிட்டு அவளும் போகும்போது, நான் உங்களை முழுசா நம்புறேன்னு சொல்லிட்டு போறான். அடுத்து அப்படியே ஹீரோ பாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க 2 கஸ்டமர்ஸ் வராங்க. அதுல ஒருத்தி நம்ம ஹீரோயின் ரோஸ். ஆக்சுவலி பாண்டிக்கு அவ மேல ஒரு கண்ணு பார்த்து சொல்லி விட ஆரம்பிக்க, யாருடான ஹீரோ திரும்பி பார்க்க, இது அந்த ஷாப்ல பார்த்த தேவதையாச்சேன்னு அவனுக்கும் ஞாபகம் வருது. அப்புறம் ஃப்ரெண்டுக்காரனும் அவளை பத்தி புகழ்ந்து தள்ளுறான். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற இந்த ஏஞ்சலை நம்ம பாதுகாக்கணுடா மச்சான் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றான். அப்புறம் ஆர்டர் எடுக்க போறான். அங்க பார்த்தானா அவங்க கேஃபேக்கு வந்தது ஃபார்ச்சூன் டெல்லரை பாக்குறதுக்கு தான்னு சொல்றாங்க. உடனே இவன் திரும்பி வந்து, டேய் மச்சான், உன்னதாண்ட பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, சரின்னு ஹீரோவும் போறான். அப்ப என்னுடைய பாய் ஃப்ரெண்டை நான் ப்ரப்போஸ் பண்ணலாமா இல்ல வேணாமான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ கையை பிடிச்சி கண்ணை மூட ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் ஆறு ஓடுற மாதிரியான ஒரு காட்சி வருது. அவனும் பதறான். இப்ப ப்ரப்போஸ் பண்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கணும், முடிஞ்சவரை வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்றான். சும்மா காசுக்காக ரீல் விடுறியா? என்ன கேட்டோமோ அதுக்கு பதில் வரல, யாரை ஏமாத்த பாக்குறேன்னு அந்த பொண்ணு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினும் ஷாக்லயே தான் இருக்கான். திரும்பி வந்த ஹீரோயின் காசு கொடுத்துட்டு, நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க, நல்லதா ஒரு ஜாப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு போறான். அப்புறம் ஹீரோ பார்த்த காட்சியை பத்தி பாண்டி கிட்ட சொல்ல, என்ன என் ஏஞ்சி சாக்க போறாளா, நீ எதுவுமே பண்ண மாட்டியாடா மச்சான் அப்படின்னு கேட்க, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான், ஆனா டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாம எப்படின்னு ஹீரோ கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல, அப்படியே சீன் ஒரு பியூட்டி ஸ்டோருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ கெட்டப் எல்லாம் மாத்தி இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். பிளான் என்னன்னா, ஹீரோயின் இங்க தான் வேலை பாக்குறா. சோ கூடவே இருந்து அப்பப்போ அவளை டச் பண்ணி நியர் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு தெரிஞ்சு அவளை காப்பாத்திடலான்னு தான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறா. மீன் வயல் ஸ்டோர்ல யாரோ ஒரு ஆள் எட்டி பார்த்துட்டு போறான்றத ஹீரோ நோட் பண்றான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட நைஸா கையில எழுத சொல்லி ஃபியூச்சர் பார்க்கலாம்னு ட்ரை பண்றான். ஆனா முடியல. அப்புறம் 2 பேரும் ஒன்னா ஸ்டோர் ரூம்ல ஒர்க் பண்றாங்கன்னு காட்டுறாங்க. அங்கேயும் ஹீரோ சும்மா இருக்கானா, கையை டச் பண்ணலாமா காலை டச் பண்ணலாமான்னு எப்படியா டச் பண்ணி ஃபியூச்சர்ல பார்க்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா முடியல. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு போற ஹீரோவை ஹீரோயின் வந்து ஜாயின் பண்றா. அப்ப அவன் யாரு என்னன்னு விசாரிக்க, ஹீரோ காலேஜ் படிக்கிறவன்னு போய் சொல்லிடுறான். ஒவ்வொரு தடவையும் ஹீரோயின் இவனை ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்க்கும்போது, கிட்டக்க வரும்போது, தொடும்போது அப்படியே இதயத்துல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவனுக்கு. அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது ஹீரோயின் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறதா சொல்லி ஒரு ஆளு கூட கார்ல ஏறி போயிடுறா. இங்க இருந்து சீன் பாண்டி கேஃபேக்கு ஷிஃப்ட் ஆகுது. எதுவும் கண்டுபிடிச்சியாடான்னு அவனும் கேட்க, டச் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு இவனும் சொல்றான். கூடவே இன்னைக்கு ஒரு ஆள் அவளை பிக்கப் பண்ணிட்டு போனா அது கண்டிப்பா பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு சொல்ல, பாண்டிக்கு லைட்டா பொறாமையா தான் இருக்கு. அவன் அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பிளஸ் கோ ஒர்க்கர் ஜெனியை காட்டுறாங்க. அவ ஹீரோ கிட்ட வந்து, இன்னைக்கு உனக்கு வெல்கம் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம், வரியா அப்படின்னு கேட்க, ஹீரோ இல்ல வேணான்னு சொல்றான். நீ கண்டிப்பா வேணும் அப்படின்னு அவ்வளோ கையை பிடிச்சி ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ஜெனி பயந்து ஹீரோயினுடைய பேரை சொல்லி கத்துற மாதிரியான ஒரு காட்சி அவனுக்கு வருது. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் இவங்க எல்லாரும் வெல்கம் பார்ட்டி என்ஜாய் பண்ணும்போது போதியில ஜெனி ஹீரோயின் பேரை கத்துறான். சேம் திங் நடக்குது.
ச்சே இதான் நாக்கம் அப்படின்னு ஹீரோவும் புலம்புறான். அங்கிருந்து ஃப்ரெஷர் வாங்கலாம்னு 2 பேரும் வெளியே வராங்க. ஊஞ்சலை பார்த்ததோ ஹீரோயினும் ஏன்னு ஜாலியா போயிட்டு ஊஞ்சலாட ஹீரோவும் பாக்குறான். அப்புறம் 2 பேரும் ஊஞ்சல் ஆடுறாங்க நின்னுகிட்டே. அதுவும் இப்படி ஒரு பொண்ணு பையன் ஊஞ்சல் ஆடினா ஆட்டோமேட்டிக்கலி யூ ஃபீல் திங்ஸ். அதுதான் எங்கேயும் நடக்குது. ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோயின் லேட் ஆச்சீவா போலான்னு ஓட ஹீரோ ஏன் இவ்வளோ ஹாட்டா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே போறான். அடுத்த நாள் ஆகுது. பியூட்டி ஸ்டோர்ல ஒர்க் பண்ற ஹீரோயினுக்கு ஹீல்ஸ் போட்டதுனால கால் வலிக்குதுன்னு ஹீரோ நோட் பண்றான். அப்புறம் அவளை இழுத்துட்டு வா போலான்னு கூட்டிட்டு போயிட்டு நல்ல ஒரு ஷூ வாங்கி தரான். ஹீரோயின் வேணான்னு சொல்ல, ஆனா ஹீரோ கேட்கவே இல்ல. அப்புறமா அவங்க ரிட்டர்ன் வரும்போது ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறாங்க. இவ ஹீரோவுக்கு ஷூஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் பஸ்ல போறத பார்த்த ஹீரோவும் பஸ் ஏறி பக்கத்து சீட்ல போயிட்டு உட்கார்றான். ஹே நீ இந்த பஸ்லயா போவ? நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீரோயின் கேட்க, ஆமா இதுலதான் போவேன். பட் நீ என்ன பாய் ஃப்ரெண்ட் கூட போகல, பஸ்ல போயிட்டு இருக்க, என்ன விஷயம்னு கேட்க அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னதா சொல்றான். அப்புறம் 2 பேரும் அப்படியே தூங்கிட்டே போறாங்க. ஹீரோயின் ஹீரோ மேல சாய ஹீரோவுக்கு அப்படியே குள்ளுக்குள்ளுன்னு இருக்கு. சரி இதான் சரியான நேரம்னு அவனும் மெதுவா அவ கைய பிடிச்சு பார்க்க யாரோ அவளை இன்டென்ஷனலி ஹர்ட் பண்ற மாதிரியான ஒரு காட்சி வருது. சீன் பாண்டி கேஃபேக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ போயிட்டு பாண்டி கிட்ட விஷயத்த சொல்றான். என்னது யாரோ வேணுக்குனே ஹர்ட் பண்றாங்களான்னு அவனும் ஷாக் ஆகி, டேய் நீ ஏண்டா இங்க வந்த? என் ஏஞ்சல் வீடு வரைக்கும் போயிட்டு சேஃபா டிராப் பண்ணிட்டு வந்திருக்கலாம்லன்னு புலம்புறான். அடுத்த நாள் ஆகுது. பாஸ் ஹீரோவை ரொம்ப வேலை வாங்குறாங்கன்னு டயர்டான ஹீரோ கோவர்க்கர் மைனா கிட்ட வந்து சொல்லி புலம்ப, அடே உன்ன மாதிரி ஹேண்ட்ஸமான பையனை பார்த்து பெண்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் வருவாங்கன்னு தானே அப்படி பண்றாங்கன்னு சொல்ல, அப்ப பார்த்து கரெக்டா ஒரு கஸ்டமர் எனக்கு எந்த ஷேடு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்க மைனா நைஸா கிள்ளி விட்டதும் 2மே சூப்பரா இருக்கும்னு அவனும் சொல்றான். கஸ்டமரும் அப்படியே சந்தோஷமா 2ஐயும் பேக் பண்ணுங்கன்னு போக பாத்தியா அப்படின்னு மைனாவும் சொல்ல, ஆமா ஹீரோயின் எங்க காணோம்னு அவனும் கேட்க பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கான்னு மைனா சொல்றான். அப்புறம் என்ன ஹீரோ அவளுடைய வீட்டு அட்ரஸ் ஏதுன்னு கண்டுபிடிக்க போக அந்த பக்கம் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் நீயே சாண்டில் போடல, இந்த ஷூனும் நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்ப கார்ல ஹீரோயினும் என்கிட்ட எது சொல்லணுமா, நெக்ஸ்ட் இயர் ஃபாரினுக்கு வேற போறேல்ல நீ அப்படின்னு கேட்க, என்ன சொல்லணும் எதுவுமே இல்லையா அப்படின்னு அவனும் ஹாயா சொல்ல, சோ சேட். கல்யாணம் பண்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவானோன்னு எதிர்பார்க்கறான். ஆனா இந்த ஆள் அதை பத்தி பேச்சு கூட எடுக்க மாட்டேங்கிறான். அடுத்து ஹீரோ வீடு தேடி அந்த ஏரியாவுக்கு வந்துட்டான். அப்ப பார்த்து கரெக்டா இவங்க காரும் வருது. அவன் ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். பாய் ஃப்ரெண்ட் காரை ஹீரோயினை சி ஆஃப் பண்ணும்போது ஹீரோ ஒளிஞ்சிருக்கிறத ஹீரோயின் பாத்துடுறான். அப்புறம் கூப்பிட்டு என்ன இந்த பக்கம்னு கேட்க, ஆக்சுவலி என்னுடைய வீடு இந்த ஏரியால தான் இருக்குன்னு அவனும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாய் ஃப்ரெண்ட் கார போனதும் ஹீரோயின் தன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிறான். அவளுக்கு கல்யாணம் பண்ணி ஃபேமிலியா லைஃப்ல செட்டில் ஆகணும்னு தான் ஆசை. ஆனா பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்ல போலயே. அதை பத்தி சும்மா பேச்சு கூட எடுக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்றான். அப்ப ஹீரோ அவளை லைட்டா கன்சோல் பண்ணி பூஸ்டப் பண்றான். அதாவது எப்படின்னா லைஃப்ல ஃபர்ஸ்ட் நம்மள தான் லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள நமக்கான வேல்யூ என்னன்றது புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீல் பண்ண வைக்கிறான் இல்லையா, அது ஹீரோயினும் பேன்னு பாக்குறான். அடுத்து பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆளை பாக்குறான். இவனை எங்கேயோ பாத்திருக்கோமோன்னு யோசிக்கும் போது, அடா அன்னைக்கு பியூட்டி ஸ்டோர்ல எட்டி பார்த்தவன் தானே இது, யாரு நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது அவனை டச் பண்றான் இல்லையா, ஹீரோயினை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு காட்சி வருது அவனுக்கு. உடனே அந்த ஆள் இவனை தள்ளி விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்த நாள் ஸ்டோர்ல ஹீரோ ஹீரோயினையே பார்க்க மைனா வந்து கிண்டல் பண்றான். அப்ப ரோஸுக்கு எதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு ஹீரோ கேட்க, இல்லையே அவளுடைய அழகு பர்சனாலிட்டிக்கு பசங்க மயங்க தான் செய்வாங்க, சோ அந்த ஆள் கண்டிப்பா ஸ்டாக்கரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு போற ஹீரோயினை ஹீரோவும் பாக்குறான். அவனுக்கு வந்த காட்சியில இருந்த சேம் ட்ரெஸ், ஹேர் கிளிப்னு யோசிக்கிற அந்த கேப்ல அவளை காணோம். போச்சு ஏதோ நடக்க போகுது இன்னைக்கு. நான் அவனை உள்ள போயிட்டு ரோஸ் எங்க போனான்னு கேட்க, யாரையோ மீட் பண்றதுக்கு தான் பார்க்குக்கு போயிருக்கான்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே ஹீரோவும் கடகடன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு கால் பண்ணி பார்க்கை விட்டு வெளியே வான்னு கத்த, ஏன் என்ன ஆச்சுன்னு இவ்வளவு கேட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ஆளு பின்னாடியில இருந்து வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ண ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். ஆனா அவனுக்கு செம்ம அடி. பின்னாடியே பாய் ஃப்ரெண்ட் பிளஸ் போலீஸும் வராங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் எப்படி இங்க வந்தான்னு ஹீரோயினை பார்த்து சர்ப்ரைஸ் ஆறா. எல்லாரும் அந்த ஆளை பிடிக்க போக ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உனக்கு ஒன்னும் இல்லையேன்னு கேட்டு திரும்பி அழுகுறான். ஆக்சுவலி அவளுக்கே தெரியல, அவளுக்கு கண்ணீர் அப்படியே கொட்டுது. அடா எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹீரோவும் சொல்லி அவளை காம் பண்றதுக்கு ஹக் பண்றான். இங்க இருந்து சீன் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. எக்ஸ்ரேல லைட்டா பிராக்சர்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோவை தேங்க் பண்ணி அந்த ஆளை பிடிச்சாச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிடுறான். few days later சீன் பாண்டியோடைய கேஃபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. உடம்பு சரியானதும் ஹீரோ வந்து ஃப்ரெண்டாடா நீ ஒரு இட்டு பார்க்க வந்தியான்னு கேட்க, நான் வந்துட்டா கேஃபே யாரு மச்சா பாத்துக்கிறதுன்னு பாண்டியும் சொல்றான். கூடவே என் ஏஞ்சலை காப்பாத்திட்டேல, அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த வேலை விட்டுரு வேணான்னு சொல்ல, ஹீரோவும் இல்லடா
ஆரம்பிச்சதை எப்படி நடுவுல விட்டுறது, முடிக்கணும்லன்னு சொல்றான். என்னடா என் ஏஞ்சல் மேல லவ்வுக்கு ஏதோ வந்துருச்சோன்னு கேட்க ஹீரோ அப்படியே நைஸா சமாளிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறான். பியூட்டி ஸ்டோர்ல ரொம்ப வரவரப்பா வேலை பாக்குறாங்க. என்ன விஷயம்னு ஹீரோ போயிட்டு கேட்க, ஏய் எப்படி இருக்கப்பா, சூப்பர் ஹீரோ மாதிரி ரோஸ காப்பாத்தின கதை டெய்லியும் நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம்னு சொல்ல ஹீரோயினும் பிளஷ் பண்றா. ஆக்சுவலி ஜெசிகான்ற ஒரு குளோபல் மாடல் இன்னைக்கு ஃபேன் மீட் பிளஸ் சைன் ஈவெண்ட்டுக்கு இங்க வர்றா. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இங்க போய்கிட்டு இருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஜெசிகாவும் வர டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் மீட் பண்றாங்க. அப்ப ஆள் எப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, சூப்பரா இருக்காங்க, நல்லா ஹைட் வேறுன்னு சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. கூடவே இப்ப வர ஹீரோ அவளை நல்லா கேர் பண்ணது ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் அவ நினைச்சு பாக்குறா. ஹீரோயினுக்கு ஹீரோ அவளுடைய ஐடியல் மேனா தெரியறான். அடுத்து ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா ஜெசிகாவை காணோன்னு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. எங்கடா போனான்னு பில்டிங் ஃபுல்லா எல்லாரும் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே இல்ல. இந்த மேனேஜர் தான் ஜெசிகாவுடைய பாய் ஃப்ரெண்ட் போல, அவங்க ஏதோ சண்டை போட்டிருக்காங்கன்றத அவன் சொல்றான். கூடவே இப்ப இந்த பில்டிங்ல இல்லனா அவளுக்கு கொரியால எந்த இடமோ தெரியாது, எங்க போயிருப்பான்னு பதறான் அவனும். ஜெசிகா இங்க காணோன்னு மேனேஜர் பதற ஹீரோ அவனோட கைய பிடிச்சி நியோ ஃபியூச்சரை பார்க்கும்போது ஜெசிகா இருக்கிற அந்த இடம் அவனுக்கு தெரிஞ்சிடுது. அப்புறம் அந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போறான். அண்ட் ஃபைனலி அவங்க ஜெசிகாவையும் பாத்துடுறாங்க. மேனேஜரும் ஜெசிகா ஒருத்தரை பார்த்ததும் அப்படியே ஓடி வந்து ஒண்ணு செய்யறாங்க. என்ன விஷயம்னா ஆக்சுவலி இவங்க 2 பேரும் விரும்புறாங்க, ஆனா இன்னும் லவ் கன்ஃபெஸ் பண்ணவே இல்லை போல. அடுத்து சக்சஸ்ஃபுல்லியா ஃபேன் சைன் ஈவெண்ட்டும் முடிஞ்சிருது. ஜெசிகா டீம் மெம்பர்ஸ் கிட்ட அவ கோவத்துல அப்படியே எங்க போயிட்டு அவளுக்கு தெரியலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அண்ட் ஹீரோவால தான் அவளை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு தெரிஞ்சதும் தேங்க் பண்ணி கன்னத்துல கிஸ் பண்ண ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. ஹீரோ ஜெசிகா கிட்ட ஒன்னு சொல்றான், என்னன்னா லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணலன்றதுனால லவ் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்மளால அதை பார்க்க முடியலன்னா அது இல்லைன்னு முடிவு பண்ண வேணான்ற மாதிரி சொல்றான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினையும் பாக்குறான். அடுத்து எல்லாரும் போனதும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட, அந்த கிஸ் அவங்க நாட்டுல சர்வசாதாரண விஷயம் தான், நீ எதுவும் நினைக்காத ஓகேவான்னு கேட்க, சரி அது ஏன் என்கிட்ட சொல்லணும்னு இவளும் கேக்குறா. சோ சேட். அடுத்து ஹீரோ இந்த வேலையை குவிட் பண்ணிட்டான்னு மைனா வந்து சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா பண்ணுது. எங்கேன்னு அவ்வளவு தேடி ஓடுறான். ஆனா ஹீரோ போயிட்டான். அந்த பக்கம் ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே மிஸ் பண்ணி சோகமா தான் இருக்கான். ஃபியூ டேஸ் லேட்டர் ஜெசிகா மறுபடியும் இவங்க ஸ்டோரை விசிட் பண்றான். அப்ப ஹீரோ எங்க காணோன்னு கேட்க அவன் குவிட் பண்ணிட்டான்னு ஹீரோயின் சொல்றான். அப்படியா, ஆனா அன்னைக்கு ஹீரோ பேசும்போது உங்களை பார்த்துக்கிட்டே பேசினது நான் பார்த்தேன். ஆக்சுவலி அவருக்கு உங்களை பிடிக்கும், லவ் பண்றாரு, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு இவ கேட்க ஹீரோயினும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. விஷயம் என்னன்னா இந்த வீக்கெண்ட் அவன் பிஸியா இருக்க போறதா சொல்றான். சரின்னு இவ்வளவு போன கட் பண்ணிடுறான். சீன் பாண்டி கேஃபேக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஒரு பொண்ணு ஹீரோவை தேடி ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கான்னு பாண்டியும் பார்த்து அவகிட்ட, வேணாமா இது கண்டிப்பா செட் ஆகாது, சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றது தெரிய ஆரம்பிச்சது, பாவம் அதனாலேயோ என்னவோ யார்கிட்டயும் ஒட்டாம இத்தனை வருஷம் தனியாவே இருந்துட்டான்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைம் லவ்ன்ற ஃபீல் எப்படி இருக்குன்றது உணர்றான். ஆக்சுவலி ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்றான்னு காட்டுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. இது வீக்கெண்ட் இல்லையா, சோ ஹீரோயினுக்கு பிடிச்ச லவர் ஸ்பாட்ல அவ தனியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஹீரோவும் அங்கேயே வரான். ஹீரோயினுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்லன்னு நினைச்சிட்டே இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் வந்து, அடா நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க, சும்மாதான் வந்தேன், நீயும் இங்கதான் இருக்கியா, சரி நம்ம 2 பேரும் இங்க வந்திருக்கிறோம், எல்லா பக்கமும் லவர்ஸா இருக்காங்க பாரு, நம்மளும் இந்த ஒரு நாள் லவர்ஸ் மாதிரி பிரிட்டன் பண்ணலாமான்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது, ஏய் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு எனக்கும் தெரியும், சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான்னு சொல்ல சரி இந்த 2 பேரும் ஜாலியா சாப்பிட்டு பேசி சிரிச்சு அந்த டேவை என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் ஹீரோ லவ்வர்ஸ் நேம் லாக் போட போறதா சொல்ல ஹீரோயினும் வேணா அது ரியல் லவ்வர்ஸ்க்கு தான் சொல்லி தடுத்துடுறான். ஹீரோ நிஜமாவே லவ் பண்றான்னு அவனால வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. திடீர்னு ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ணிடுறான். OMG. ஹீரோ சாரி சொல்ல 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. ரொம்ப ஆக்வர்டான சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏரியாவுக்கு ரீச் ஆனதும், ஏய் நீ ரொம்பவே நல்ல பையன், உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பான், உன்னுடைய ஃபியூச்சர் கண்டிப்பா சூப்பரா தான் இருக்க போகுதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹஹா ஃபியூச்சர் பாக்குற வேலை என்னோடதுல நான் பாக்குறேன்னு ஹீரோயினை டச் பண்றான். மறுபடியும் அதே காட்சி வருது. ஹீரோவுக்கு அள்ளு விட்டுருது. டேஞ்சரான சிச்சுவேஷனை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா இல்ல. சரி ஹீரோயின் கிட்ட ஏன் சொல்லணும்னு அவனும் நைஸா நடிச்சு அப்படியே பாய் சொல்லிட்டு போக ஹீரோவால இருக்கவே முடியல. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க பாண்டி கால் மேல கால் பண்ணி இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, இங்க பிசினஸ் லாஸ் ஆயிட்டு இருக்குது, சீக்கிரமா வந்து தொல்லைன்னு கூப்பிட, நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இவனும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். பாண்டியும் ரொம்ப ஃபீல் பண்றான். பாய் ஃப்ரெண்ட்காரன் ஹீரோயினை சி ஆஃப் பண்ணிட்டு யாரோ ஒரு ஆளை சந்திக்கிறான்னு ஹீரோவும் பாக்குறான். இது அன்னைக்கு அட்டாக் பண்ண ஆள் ஆச்சுன்னு அவனுக்கும் ஞாபகம் வர பாய் ஃப்ரெண்ட்காரன் அவனுக்கு ஒரு ஆன்வலப் கொடுத்துட்டு கிளம்புறான். அப்புறம் ஹீரோவும் அவனை கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணி பாக்குறான். இங்க இருந்து சீன் பாண்டி கேஃபேக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்ல, சரி நமக்கு எதுக்கு விடு அப்படின்னு பாண்டியும் சொல்ல
உன்னுடைய ஏஞ்சலை பாதுகாக்கணும்னு நீ தானடா சொன்ன மாதிரி இவனும் சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, அந்த பாய் ஃப்ரெண்ட்கார பத்தின டீடைல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். சீன் பியூட்டி ஸ்டோருக்கு ஷிஃப்ட் ஆகுது. டல்லா நின்னுட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்த மைனா, என்ன ஆச்சுடி இப்படி மூஞ்சி தொங்க போட்டு நின்னுட்டு இருக்கிற, கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்பி போயிடுவாங்கன்னு கேட்க, மைனா நான் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், என்னால இன்னும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போக, அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டோருக்கு பாண்டி வந்து மைனா கூட பேசி பாய் ஃப்ரெண்ட்காரனை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணோன்னு அப்படியே தண்ணி அடிக்க போலாமான்னு கேட்டு ஃபிளர்ட் பண்றான். அடுத்து 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டே பேசும்போது, சரி என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இவ டைரக்டா கேட்க, பாண்டியும் இல்ல உன்னோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா அவனை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்க, ஏன் அவளை கரெக்ட் பண்றதுக்கு நீ என்ன யூஸ் பண்றியா அப்படின்னு கேட்க, சாச்சா இல்ல என்னுடைய டைப் நீ தான் அப்படின்னு இவனு சொல்ல, சரி நான் அவ்வளோ டீடைல்ஸ் கொடுக்குறா. என்னன்னா முன்னாடி ஒரு பெரிய ஸ்டாக் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், இப்ப அவனுக்குன்னே ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, ஹீரோயினுடைய காசு பணம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்க்குன்னு மேனேஜ் பண்றது ஃபுல்லா அவதான்னு சொல்றான். அந்த பக்கம் ஸ்டாக்கருக்கு ஃபோன் கால் வர அவனும் போறான். திடீர்னு ஒரு வண்டி வந்து சட்டுன்னு அவன் அடிச்சுட்டு போயிருது. ஹீரோவும் ஷாக் ஆகி ஓடி வந்து பார்க்க அந்த ஆளு அங்கே அவுட். இவங்களை யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்றது காட்டுறாங்க. சீன் பாண்டி கேஃபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா மச்சான்னு ஹீரோ கேட்க, ஆமா இதோ அவனுடைய பிசினஸ் கார்டு, ஆனா அப்படி ஒரு கம்பெனியே இல்லைன்னு சொல்றான். அடுத்து ஹீரோ அதே பிளேஸ்க்கு போயிட்டு பார்க்க அங்க பாய் ஃப்ரெண்ட்காரன் வேற ஒரு பொம்பளை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இது யாரா இருக்கும்னு அவனை ஃபாலோ பண்ணி பாக்குறான். 2 பேரும் அப்படியே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த லேடி யாரா இருக்கும்னு அவன் அங்கேயே வெயிட் பண்ணி பாக்குறான். அவ வந்ததும் யார் என்னன்னு விசாரிக்கும் போது இவ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிளஸ் பாய் ஃப்ரெண்ட்காரன் வந்து இவளுக்கு ஒரு கிளைண்ட் தான், மித்தபடி வேற எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். சீன் பியூட்டி ஸ்டோருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை தேடி வரான். அப்போ அவ பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கான்னு பாக்குறான். என்ன எப்ப பார்த்தாலும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சுத்தி வர, யாரு நீ, என்னதான் வேணும் உனக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் கார கேட்கா, எக்ஸ்கியூஸ் மீ ஃபர்ஸ்ட் நீ யாரு, எதுக்காக அந்த ஸ்டாக்கரை மீட் பண்ணின, உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு கேட்க, நடுவுல ஹீரோயின் வந்து ஸ்டாக் பண்ணியா, ஏன் பண்ண, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, முடியாது நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், இவன் எதுக்காக அந்த ஆளை மீட் பண்ணான்றது சொல்லட்டும், நான் அதுக்கப்புறம் கேட்கறேன்னு சொல்ல, நான் அவனை மீட் பண்ணது வார்ன் பண்ணதுக்கு தான், இனிமேல் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தள்ளிடுன்னு சொல்றதுக்கு தான் சொல்றான். கூடவே இனிமேல் ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நீ தள்ளி இருன்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போக முடியாது, நான் அப்படிதான் வருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவனுக்கு அப்படியே வந்து ஒரு குத்து குத்திடுறான். அப்படி டச் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா ஹீரோவால நியர் ஃபியூச்சரை பார்க்க முடியுது. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அந்த பொம்பளை பிளஸ் இந்த ஆளு 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரியான ஒரு காட்சி தெரியுது. சீன் பாண்டி கேஃபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்றான். அப்ப பாண்டி இறந்து போன அந்த ஸ்டாக்கரை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான். என்னன்னா அவன் இந்த ஆளு கூட சேர்ந்து பிசினஸ் பார்ட்னரா இருந்திருக்கான். அப்படி இவங்க இன்சூரன்ஸும் போட்டிருக்காங்க. அதுல பெனிஃபிஷியரா இந்த ஆளு பேர், அதாவது பாய் ஃப்ரெண்ட் கார பேர் தான் அங்கதுல இருந்திருக்குது. சோ காசு சுட்டுட்டான். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஃப்ராட் பண்ணி தான் அந்த பொம்பளை பிளஸ் இந்த ஆளு சேர்ந்து ஆட்களை கொண்டுட்டு அந்த காசை சுட்டுடுறாங்க. OMG, அப்ப ஹீரோயினுக்கும் அந்த பிளானா தான் இருக்குமோ, ஏன்னா மினிமம் 1 year ஆச்சும் ஆகணும் இன்சூரன்ஸ் மணி வாங்குறதுக்கு. சோ 1 year இவங்க டேட்டும் பண்றாங்க. அதனாலதான் என்னவோ ப்ரப்போஸ் பண்ணாம இப்படி டைம் எழுதிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ நைஸா பியூட்டி ஸ்டோருக்கு போயிட்டு ஹீரோயினுடைய பர்சனல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்றான். அப்ப பார்த்து கரெக்டா மாட்டிக்கிறான். இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா ஹீரோயினை ஸ்டாக் பண்ற ஸ்டாக்கரா தான் அவனை பாக்குறான். அப்புறம் ஹீரோ அவனுக்கு இருக்கிற பவர் பிளஸ் பாய் ஃப்ரெண்டோடைய இன்டென்ஷன் இவ்வளவு ஹர்ட் பண்றதுன்னு என்னதான் சொல்ல ட்ரை பண்ணாலும் ஹீரோயின் நம்பல. இன்னும் எவ்வளவு போய் தான் பேச போறியோன்னு அவ்வளவு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போயிடுறா. உண்மையை சொல்லணும்னா ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான், அதான் உண்மை. ஆனா அவளுக்கு எது உண்மை எது போயின்னு ஒன்னும் புரியாம நடுவுல சிக்கி தவிக்கிறான். மைனாவும் வந்து லைட்டா சேரப் பண்ணி விடுறான். சீன் பாண்டி கேஃபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. 2 பேரும் சோகமா தண்ணி அடிக்கும் போது அங்க மைனா ஓடி வந்து, ஹேய் நான் உன்னை நம்புறேன், சரி எப்படி ரோஸை காப்பாத்துறது சொல்லுன்னு கேட்க, லைஃப் இன்சூரன்ஸ் எதுவும் போட்டிருக்காளான்னு ஹீரோ கேட்க, ஆமா எதையும் ஒண்ணு போட சொன்னா. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் ஒன்னொன்னு போட்டிருக்காங்க அண்ட் பெனிஃபிஷியரா மாத்தி அவங்க பேரு தான் கொடுத்திருக்காங்க. ஃபேமிலின்னு அவளுக்கு யாரும் இல்லைல்ல. சோ 2 பேரும் as ஃபேமிலியா வாழ போறோம்னு சந்தோஷமும் பட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோயின் பாண்டி நினைச்ச அந்த பிளான் எல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் ஆகுது. கூடவே பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ண கூப்பிட்டான். ப்ரப்போஸ் ஏதோ பண்ண போறானோ என்னவோன்னு சொல்லிட்டு போனதா சொல்றான். இப்ப ஹீரோவுக்கு வந்து அந்த காட்சியை மறுபடியும் அவன் நினைச்சு பார்க்கும்போது அங்க ரிங்கு விழுந்திருக்கிறதையும் பாக்குறான். சோ இப்பதான் அது நடக்க போகுதுன்றது அவனுக்கும் தெரிய வருது. அண்ட் கூடவே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டேர்ஸ் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு செக் பண்றாங்க. ஆனா எங்கேயுமே இல்ல. அப்ப ஹீரோயின் கண்ணுல அந்த டவரை பார்த்தது ஞாபகம் வந்ததும் எந்த இடம்னு அவனுக்கு கிளியர் ஆகுது. அவன் தனியாவே போறான். இப்ப
அந்த பக்கம் ஹீரோயினை நல்லா தண்ணி அடிக்க வச்சு மேல இருந்து தள்ளி விட்டுடலான்னு தான் பிளான். சோ ஆஸ் பர் பிளான் நல்லா தண்ணி அடிக்க வச்சு மேல கூட்டிட்டு வந்து ரிங் எடுத்து அவளுடைய கையில போட்டு விடுறான். ஆனா ஹீரோயின் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் டைம் கேக்குறா. சோ தட் அவளுடைய மனசுல வேற யாரும் இருக்கக்கூடாது, இவன் மட்டும்தான் இருக்கணும்னு. ஓ மை காட், என்னையா ரிஜெக்ட் பண்ற? ஹா, மூஞ்ச பாரு. என்னடி இருக்கும் கிட்ட? பணம் இருக்கா, புகழ் இருக்கா, குடும்பம்னு ஒண்ணு இருக்கா, எதுவுமே இல்லாத அனாதை நீன்னு நக்கல் பண்ண ஹீரோயின் இந்த ஒரு ரூபத்தை இப்ப வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்து சர்ப்ரைஸ் ஆக ஹீரோவும் தேடி இங்க கரெக்டா வந்து நின்றுறான். இன்னுமா ரோஷனுக்கு புரியல இவன் மோசமான ஃப்ராடுன்னு ஹீரோ சொல்ல ஹீரோவை தள்ளி விட்டு ஹீரோயினை அப்படியே தள்ளிவிட பார்க்க ஹீரோ முன்னாடி வந்து ஹீரோயினுக்கு பெருசா அடிபட்டு கூடாதுன்னு தன்னுடைய உயிரை பணைய வச்சு ஹீரோயினை காப்பாத்துறான். திஸ் இஸ் ட்ரூ லவ். சீன் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்றதுக்கு வரா. அந்த 2 ஃப்ராட்ஸையும் பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னு ஆர்டிகல்ஸ் படிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுடைய லைஃபுக்கு 1 பில்லியன் அவனுக்கு கிடைக்க போச்சு. ஜஸ்ட் மிஸ்ன்னு இவங்க பேசிக்கிட்டே அப்படியே ஃபைனலி 2 பேரும் கிஸ்ஸோட ஒன்று சேர்றாங்க. அப்படியே இந்த டிராமாவும் முடியுது. இந்த ஒரு மினி கொரியன் டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிச்சதா மக்களே? தயவு செஞ்சு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Bye.